அதே மாதிரி இப்ப இங்க இன்னொருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், கவர்னர், ஆளுநர். அப்பவே பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு. இந்த ஆளுநருக்கு வேலை, இவர் பேரு வந்து RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மிரட்டினாங்க. CBI, IT ரைடு, ED ரைடுன்னு வச்சு மிரட்டினாங்க. அதே மாதிரி ஒன்றிய பாஜக அரசு திமுக காரனையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க. நாம அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? உங்க திரு மோடி அவர்களே, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், EDக்கும் பயப்பட மாட்டோம், ITக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். எங்களுடைய தலைவரை விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவரை விட்டுருங்க, எங்களுடைய கிளை செயலாளர் வீட்டு குழந்தை கூட உங்களுக்கு எல்லாம் பயப்படாது. அப்படித்தான் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் சுயமரியாதையோட எங்களுக்கு வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி வருகின்ற நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், ரெண்டே பேர் தான். ஒரு பக்கம் பாசிச மோடி, ஒரு பக்கம் பாசிச மோடி. இனிமே மோடிக்கு பேர் மோடின்னு கூப்பிடாதீங்க. இல்ல அது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. சொல்லிடுறேன், சொல்றேன். நம்ம ₹1 கட்டுறோம்ல, தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறீங்கல்ல, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. இனிமே மோடிக்கு பேரு வெறும் 28 பைசா. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பேரு வெறும் 28 பைசா. ஒரு பக்கம் நிற்பது 28 பைசா, இன்னொரு பக்கம் நிற்பது நம்முடைய திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இப்ப முடிவெடுங்க, 28 பைசாவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாங்கிறத வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க முடிவெடுங்க. நான் ஒண்ணுக்காக கேட்கிறேன், வருகிற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100வது பிறந்த நாள். அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே ஆத்மார்த்தமான உண்மையான பிறந்த நாள் பரிசு என்ன? 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில வைக்கிறது தான் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு. அதை செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்பலாமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். அண்ணன் தங்கத்தமிழ் செல்வர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.